அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில என்ன பார்க்க போறோம்னா, காகத்திற்கு எந்த திசையில் சாதம் வைக்க வேண்டும்? காகத்திற்கு உணவு வைப்பதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள தெரிஞ்சுக்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க காகத்திற்கு சாதம் வைத்தீங்கன்னா, என்ன கிழமையில வைப்பீங்க? என்பத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லலாங்க. காக்கை சனி பகவானின் வாகனமாக சொல்லப்படுதுங்க. காக்கைக்கு உணவு வைப்பதன் மூலம் சனி பகவானின் கோபத்திலிருந்து விடுபடலான்னு சொல்லலாங்க. காக்கைக்கு உணவு வைப்பதன் மூலம் 7.5 சனியின் தாக்கம் குறையும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனின் தூதுவன் என்றும் சொல்லப்படுதுங்க. முன்னோர்களின் ஆத்மாக்கள் காகத்தின் வடிவத்தில் வந்து குடும்பத்தை காண வருவதாகவும் சொல்லப்படுதுங்க. எனவே தினமும் காகத்திற்கு ஒரு கைப்பிடி அளவு சாதம் வைப்பது ரொம்பவே நல்லதாகுங்க. இப்படி வைப்பதன் மூலமாக முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணம் போன்றவற்றை செய்ய முடியாதவர்கள் கூட முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பெற முடியும்னு சொல்லலாங்க. காகத்திற்கு உணவு வைப்பதால மன அமைதி கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம் பிறக்குன்னு சொல்லலாங்க. இப்படி காகத்திற்கு சாதம் வைப்பதால வீட்டில் செல்வமும் வளமும் பெருகுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் திடீரென ஏற்படக்கூடிய விபத்துகளிலிருந்து நம்மை காக்குன்னு சொல்லப்படுதுங்க. காகத்திற்கு உணவு வைப்பதால பதவி உயர்வு மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலமாக வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்குன்னு சொல்லப்படுதுங்க. நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது காகம் வந்து வீட்டின் மேல் உட்காந்து கத்துச்சுன்னா எச்சில் சாதத்தை எடுத்து சென்று வைக்காமல் கையை கழுவி விட்டு புதிய சாதத்தை காகத்திற்கு வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மறைந்த நம்முடைய முன்னோர்கள் காகத்தின் வடிவில் வந்து நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டில் கலந்து கொள்வதாகவும் சொல்லப்படுதுங்க. இதனால் பித்ருக்களின் ஆசி கிடைக்கும்னு சொல்லலாங்க. காகம் சனி பகவானின் வாகனமாகவும் சொல்லப்படுதுங்க. காகத்துக்கு உணவு வைப்பது சனி பகவானுக்கு மகிழ்ச்சி தரும்னு சொல்லலாங்க. காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்குன்னு யமனின் தூதுவன் என்றும் சொல்லப்படுதுங்க. நம்முடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆத்மாக்கள் அவர்கள் குடும்பத்தை காண வருவதாகவும் சொல்லப்படுதுங்க. அப்போது நேரடியாக வராமல் காகத்தின் வடிவத்தில் வருவதாகவும் சொல்லலாங்க. நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் தினமும் ஒரு கைப்பிடி அளவு காக்கைக்கு சாதம் வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கும்னு சொல்லப்படுதுங்க. அப்படி தினமும் காக்கைக்கு ஒரு கைப்பிடி அளவு சாதம் வைக்க முடியலன்னா அமாவாசை, மகாயாள அமாவாசை, தை அமாவாசை போன்ற நாட்களில் முன்னோர்களை நினைத்து அவர்களது பெயரை சொல்லி எள்ளும் தண்ணீரும் வைத்து திதி கொடுப்பது ரொம்பவே நல்லதாகுங்க. இப்படி செய்வதன் மூலமாக நம்முடைய முன்னோர்களின் மனம் குளிர்ந்து நமக்கு ஆசி வழங்குவாங்கன்னு சொல்லப்படுதுங்க. நம்முடைய முன்னேற்றத்திற்கு முன்னோர்களின் ஆசையினால்தான் நாம் இந்த உலகத்தில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும்னு சொல்லப்படுதுங்க. எனவே நம்முடைய முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக காகத்திற்கு தினமுமே சாதம் வைக்கும் பழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. இப்படி காகத்திற்கு உணவு வைப்பதனால கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்பொழுதுமே அமைதி நிலைத்திருக்குன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம் என்பதால் காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலம் சனி பகவான் தரும் கெடு பலன்களிலிருந்து விடுபடலான்னு சொல்லலாங்க. காகத்திற்கு தினமும் சாதம் வைப்பதனால இறைவனின் பரிபூரணமான அருளும் அன்பையும் பெற முடியும்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 7.5 சனி நடைபெறும் காலங்களில் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதன் மூலமாக 7.5 சனியின் தாக்கம் சற்றே குறையும்னு சொல்லலாங்க. காகத்திற்கு உணவு வைக்கும்போது காகமானது தன் கூட்டத்தையே அழைத்து வந்து உணவை பகிர்ந்து சாப்பிடுமா. இதனை பார்க்கும்போது நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது என்று சொல்லப்படுதுங்க. காகத்திற்கு சாதம் வைப்பதன் மூலமாக முன்னோர்களின் ஆசி பரிபூரணமாக கிடைக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்குன்னு சொல்லப்படுது. காகத்திற்கு தினமுமே சாதம் வைப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில் தீராத கடன் தொல்லைகள், புத்திர சந்தான பாக்கியம் போன்றவற்றை மிக முக்கியமான பலன்களையும் தடையில்லாமல் நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்களுடைய முன்னோர் வழிபாடுன்னு சொல்லலாங்க. மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாகவும் சொல்லப்படுதுங்க. இதனால் பித்ருக்களின் ஆசி பரிபூரணமாக கிடைக்குமா. மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் சொல்லப்படுதுங்க.
காக்கை சனி பகவானின் வாகனமாகுங்க. காக்கைக்கு உணவு வைப்பதால சனிக்கு மகிழ்ச்சியை தருன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் யமதர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழக்கூடிய இடத்திற்கு சென்று அவர்களுடைய நிலையை அறிந்து கொள்வாராம். அதனால காக்கைக்கு உணவு வைப்பது யமனுக்கும் மகிழ்ச்சியை தருன்னு சொல்லப்படுதுங்க. யமனும் சனியும் சகோதரர்கள் அவங்க. அதனால காக்கைக்கு உணவிடுவதால இருவரும் ஒரே சமயத்துல திருப்தி அடைவாங்கன்னு சொல்லலாங்க. தந்திரமான குணம் கொண்ட காக்கைகள் யாராவது விருந்தினர்கள் வீட்டிற்கு வருவதாக இருந்தாலும் சரி, நல்ல செய்தி வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகங்கள் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து கா கா என்று பல முறை குரல் கொடுக்குன்னு சொல்லப்படுதுங்க. இந்த பழக்கம் இன்றளவும் இருந்து வருதுன்னு சொல்லலாங்க. காலையில் நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே காக்கைகள் சத்தம் போட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பக்கத்தில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி காகம் கத்துச்சினால் நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் காகம் வீடு தேடி வந்து கத்துச்சுன்னா அதற்கு உடனே உணவிடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. நம்ம காகத்தை வழிபாடு செய்வதால் சனி பகவான், யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பரிபூரணமாக பெற முடியும்னு சொல்லலாங்க. காகத்திற்கு தினமும் கிழக்கு திசையில் சாதம் வைப்பதே சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. நம்ம செய்யக்கூடிய தொழில் சிறப்பாக இருந்தால் தாங்க காலம் முழுவதுமே வருமானத்திற்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் மேலும் லாபம் பெருகி கொண்டே போகும்னு சொல்லப்படுது. சந்தோஷமாக வாழ முடியும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யும் வேலையில் சிறப்பாக விளங்கினால்தான் பெரிய ப்ரமோஷன் கிடைக்கும் மற்றும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும்னு சொல்லலாங்க. இப்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டிலுமே சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் சனி பகவானின் அனுகிரகம் நமக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை பெரிய அளவில் சிக்கலில் எதுவும் சிக்கிக்கொள்ளாதுன்னு சொல்லலாங்க. அந்த சனி பகவானுடைய அனுகிரகத்தை பெற வேணும்னா தினமுமே நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்க வேணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க. தினமும் அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்பு, அதாவது கிழக்கு பக்கத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கும் அந்த நேரத்தில், அதாவது காலை 6 மணிக்கு முன்பாகவே காக்கைக்கு உங்கள் கைகளால் 5 கருப்பு உளுர்ந்த திராட்சை காகத்திற்கு வைக்க வேணும்னு சொல்லலாங்க. காலை 5:45 மணிக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிருங்க. ஒரே நாளில் விமோச்சனத்தை எதிர்பார்க்கக்கூடாதுங்க. நீங்கள் தினமுமே அதிகாலை நேரத்தில் கருப்பு திராட்சை வைத்தால் உங்களது தலையெழுத்து நிச்சயமாக மாறும்னு சொல்லலாங்க. அதே போல் காகத்துக்கு தினமுமே தயிர் சாதம் வைக்கலாங்க. இந்த தயிர் சாதத்தை நீங்கள் எந்த நேரத்தில் வேணுமானாலும் காகத்திற்கு வைக்கலாங்க. வீட்டில் சாதம் சமைத்து முடித்த பிறகு நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பு கொஞ்சம் வெள்ளை சாதத்தில் தயிர் சேர்த்து கொண்டு போய் காகத்திற்கு வைத்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் சாப்பிடலாங்க. இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு சனி பகவானின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பெரிய அளவில் பிரச்சனைகள் வருவது குறையும்னு சொல்லப்படுது. போல் காலையில் உலர் திராட்சை வைக்கக்கூடிய பரிகாரத்தை பிரச்சனை உள்ளவர்கள் கையால் தான் செய்ய வேண்டுமா? உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை, உங்களுக்கு தொழில் சிறக்கவில்லை என்றால் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலான்னு சொல்லலாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தயிர் சாதத்தை வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் காகத்திற்கு வைத்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க. தினமும் காலையில் காகத்திற்கு சாதம் வைப்பதால் வாழ்க்கையில் திடீரென நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், விபத்துக்கள், வீண் பழி போன்றவை உங்களை நெருங்காதுன்னு சொல்லலாங்க. பொதுவாக 7.5 சனியால் ஏற்படக்கூடிய சனி பகவான் தாக்கத்திலிருந்து நம்மால் முழுமையாக தப்பித்து விட முடியாதுன்னு சொல்லலாங்க. ஆனால் அவரை மனதார நினைத்து வழிபடுவதன் மூலமாக பாதிப்பை குறைத்து கொள்ள முடியும்னு சொல்லலாங்க. இதற்கு முதலில் வாரந்தோறும் சனிக்கிழமை நாளில் நவகிரக கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நவகிரகத்தை 9 முறை பிரதட்சணம் செய்து அந்த சனி பகவானை மனதார நினைத்து வேண்டிக் கொள்ள வேணுங்க. நீ தரு துன்பங்கள் அனைத்தும் என் வாழ்க்கையின் நலனுக்காகத்தான் என்று மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி வழிபடுவது ரொம்பவே நல்லதாகுங்க. சனியின் தாக்கம் இருக்கக்கூடியவர்கள் முதலில் சனி பகவானை திட்டுவதை நிறுத்திவிட வேணும். சனி பகவான் நமக்கு செய்யும் கெடுதல்கள் ஏதோ ஒரு வகை நன்மைக்காகத்தான் என்று முதலில் உணர்வது ரொம்பவே நல்லதாகுங்க. சனியின் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள மற்றொரு வழியும் இருக்குதுன்னு சொல்லலாங்க. எவர் ஒருவர் பொய் சொல்லாமல் நேர்மையாக வாழ்கிறாரோ அவர்கள் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து நிச்சயமாக தப்பித்து கொள்ள முடியும்னு சொல்லப்படுதுங்க.
இதற்கு சனிக்கிழமை நாளில் எள் கலந்த சாதத்தை கிழக்கு திசையில் வைப்பதே சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.